வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் உட் பாலிஷ் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது எதனால் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா, பெரும்பாலும் அது கையில் தான் அப்ளை பண்ணுவோம். எதனால் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்குற சோஃபா நாட்டு தேக்கு மரத்தை நம்ம பியூ பாலிஷ்லாம் எப்படி நம்ம ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோமோ அதேமாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க கலர் டார்க்காக கேட்டாங்க, அதனால் கலர் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நம்ம கையிலே போட்டாக்கா நம்ம அப்ளை பண்ண ஸ்டைனர் அடிச்சுன்னு திட்டு ஆயிரும். அது வராமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக ஒரு கோட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா, அது மேலே நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா கலர் அடிச்சுன்னு வராது. அதுக்கு மேலே நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம இது மாதிரி பண்ணுறப்போ, ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஓரளவுக்காவது நம்ம அனலாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்க்ரீனில் குட் பாலிஷ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேயர் மாரி ஏறும். கூலிங்காக டைமில் சுத்தமாக அப்ளை பண்ணவே முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா ஒரு அனல் அடிக்கணும். சாயந்தர நேரத்தில் அடிக்கிறேன். பக்கத்துலலாம் வெயில் காயுது, காற்றோட்டமான இடம் நல்லாவும் இருக்கும். நம்ம ஒரு இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடணும். இப்போ நான் கீழே உக்காரது ஃபுல்லாக அடித்தேன் அப்படின்னா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். இது அடிச்சுட்டு அதுக்கு போகக்கூடாது, அதுக்கு அடிச்சுட்டு இதுக்கு வரக்கூடாது. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் மேலே இருக்கிறது கொஞ்சம், கீழே இருக்கிறது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா ரஃப் ஆகும், புகை பஞ்ச மாதிரி தெரியும், பவுட்ரு மாதிரி பறக்கும். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு கோட்டை அடிச்சுனே போகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரும்பாலும் ஷீன்லாக் உட் பாலிஷ் ஸ்ப்ரே பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நாங்கள் ஷீன்லாக் உட் பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணுறோம். அது ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே துணியில் ஒரு கோட் நல்லா ஒட்டு பிழிஞ்சு ஸ்மூத்தாக துடைச்சிங்க அப்படின்னா, சேர துடைக்கணும். துடைச்சிங்கன்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும்.